சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் பன்னீர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு அது கூடவே சப்பாத்தி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பன்னீர் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கிரீம் பதிலாக முந்திரியாக தான் பேஸ்ட்டை அரைச்சி யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸ் அதில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், கரம் மசாலா, ஸ்பைசஸ், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அண்ட் அதே பேன்ல மறுபடியும் கொஞ்சமா ஆயில் இல்ல பட்டர் ஆட் பண்ணிட்டு மசாலாவை ஆட் பண்ணிட்டு 1 pinch அளவு சுகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே முந்திரி அண்ட் பால் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் ஆகிட்டோம். அதுக்குள்ளே சைட் பை சைடு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்டா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி.